ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு ஸ்மைல் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் வந்து வரும். ஓகேவா, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து 12th வந்து முடித்தாங்க இல்லையா, அந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா சாதனா கல்வி உதவித்தொகை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இவங்க வந்து வச்சுன்னு இருக்காங்க. ஸ்மைல் வெல்ஃபேர் அறக்கட்டளை மூலமாக. ஓகேவா, இது வந்து ஒரு ப்ரைவேட்டு தான். பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்படுறவங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியை தொடர்றதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து சாதனா கல்வி உதவித்தொகை திட்டம். இதில் பார்த்திங்கன்னா 2004 வந்து இது ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. 600க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இது மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க இது வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து தகுதி வரம்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து 2025 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெற்றோரை இழந்தவர்கள், ஒற்றை பெற்றோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்கள் அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோரோ இல்லை வந்து ஊனமுற்றோர்களின் குழந்தைகளோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக பெண் குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பங்கள், அதுக்கப்புறம் +2ல் நல்ல மார்க் எடுத்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்களாம். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல டவுட் இருந்தாலும் அதுக்கும் ஃபோன் நம்பர் 4 ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இவங்களோட அட்ரஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. விவேகானந்தா ஸ்ட்ரீட், அன்னை இந்திரா நகர், வேளச்சேரி, சென்னை அப்படின்ட்டு. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஜூன் 22 வரலும் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்லேயே வந்து விண்ணப்பிக்கலாம். கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த தகுதிகள் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுயநிதி கல்லூரிகள், அதாவது கேபிட்டேஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி படிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதற்கு வந்து உதவி பெறுவது கடினம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுறீங்க இல்லையா, ஜூன் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இன்டர்வியூ வந்து ஒண்ணு கூப்பிடுவாங்களாம். அதில வந்து செலக்ஷன் அதாவது இன்டர்வியூ கூப்பிட்டவங்க, செலக்ஷன் ஆனவங்க வந்து அவங்க சொல்ற இடத்துக்கு மாணவரோ, பெற்றோரோ வந்து வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பெற்றோர் யாராச்சும் ஒருவர் கட்டாயம் வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து போற செலவுக்குமே வந்து தொகை கொடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இந்த கல்வி உதவி திட்டத்துல செலக்ஷன் ஆனீங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை சென்னையில வந்து ஒரு மீட்டிங் வந்து வைப்பாங்களாம். அந்த மீட்டிங்க்கு வந்து வரணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி நீங்க சென்னையிலேயே படிக்கிற மாணவரா இருந்தா, அவங்களோட வேலை வாய்ப்புக்கான பயிற்சி வகுப்பிலோ நீங்க வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சப்போஸ் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க. சப்போஸ் செமஸ்டர் தேர்வுல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த செமஸ்டருக்கான உதவித்தொகை வந்து நிறுத்தப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாரி டிஸ்கன்டினியூ எல்லாம் செய்யக்கூடாது. டிஸ்கன்டினியூ செய்ய மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழியும் வந்து நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனுங்கெல்லாம் ஓகேன்றவங்க நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுல ஒண்ணும் இல்ல, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பேரு, மொபைல் நம்பரு, பெற்றோர் நம்பரு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜு, மேலா, ஃபீமேலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஸ்கூல்ல வந்து படிச்சீங்க, இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, ஸ்கூல் டீட்டெயில்ஸு இதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேவைப்படுறவங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இத வந்து மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயுமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா நெறைய பேர் கஷ்டப்படுறவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து மஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.